நம்ம பேக்கெண்ட் சீரீஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கு டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ள எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் இதை நான் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஒன் if else, ஸோ அடுத்து if else, if ladder, fourth nested if, then fifth switch statement. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் என்னோட எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். டெசிஷன் மேக்கிங் இஃப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே சோர்ஸ் ஃபோல்டரில் ஜாவா சீரீஸ் எஸ்ஆர்சி எடுத்துக்கலாம். ஸோ பேக்கேஜ் நம்மளுக்கு சீரீஸ் 1. ஓகே, ஸோ மெயின் மெத்தட் ஃபினிஷ். ஓகே, ஸோ இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃபோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சின்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா செட் ஆஃப் ரூல். ஸோ ஒரு கோடை இந்த மாதிரி தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூல் சொல்றது தான் சின்டாக்ஸ். ஸோ இஃப் எல்ஸை எப்படி எழுதணும்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ இஃப் எல்ஸ்க்கான சின்டாக்ஸ் இஃப் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துடணும். இது ஸ்மால் கேஸில் தான் இருக்கணும். ஸோ அப்பர் கேஸில் கொடுத்தா உங்களுக்கு எரர் வரும். ஓகே, ஸோ இஃப்னு கொடுத்துட்டு பேரந்திசிஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். தென் இந்த பேரந்திசிஸ்குள்ளே நான் ஒரு கண்டிஷன் கொடுப்பேன். வாட் எவர் ஏதோ ஒரு கண்டிஷன். நம்ம ஆப்ரேட்டர்ஸில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம்ல, மோஸ்ட்லி அதை வச்சு தான் இந்த கண்டிஷன் இருக்கும். தென் கண்டிஷன் நான் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணிக்குவேன். ஸோ நம்மளோட கோடிங்கில் எங்கே இந்த மாதிரி கர்லி பிரேஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் இருந்தாலும் அது ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கர்லி பிரேஸ் ஸ்டார்ட்ல இருந்து லைக் ஸ்டார்ட், இது எண்ட். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் பிளாக்னு சொல்லிடலாம். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் பிளாக், எண்ட் ஆஃப் பிளாக். இந்த கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த கர்லி பிரேஸ் எண்ட் ஆன வரை இருக்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோடு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்தது. இது சின்டாக்ஸில் வராது. ஸோ என்னோட இஃப் கண்டிஷனோட சின்டாக்ஸ் இதுதான். லைக் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள நான் கொடுக்கக்கூடிய கோட் எனக்கு ஒர்க் ஆகும், லைக் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆர் ரன் ஆர் பிரிண்ட்னு கூட சொல்லிக்கலாம், பிரிண்ட்டும் ஆகும். ஓகே, ஸோ இஃப் கண்டிஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு தியேட்டர் போகிறோன்னு வைங்க. ஸோ தியேட்டரில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போவோமா. ஸோ அப்போது மூவி ஹால்குள்ளே போகல, லைக் மூவி ஹாலில் செக்யூரிட்டி ஆர் டிக்கெட் செக்கர் இருப்பாங்களா. ஸோ அவங்க டிக்கெட்டை செக் பண்ணிட்டு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க இல்லையா. அலோவ். ஸோ தியேட்டரில் நம்ம டிக்கெட் வாங்குவோம். தென் மூவி ஹால்குள்ளே போகையில் செக்யூரிட்டி நம்மக்கிட்ட டிக்கெட் செக் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் செக் பண்ணி டிக்கெட் இருந்தால் அலோவ் பண்ணுவாங்க, இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே அதே மாதிரி தான்.
ஸோ இந்த கண்டிஷனை செக் பண்ணுது. இஃப் எனக்கு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், அலோவ் பண்ணும். இல்லை அப்படின்னா இந்த பிளாக்குள்ளே என்டரே ஆகாது, லைக் இந்த பிளாக் அப்படியே இக்னோர் பண்ணிடும் என்னோட கோடை. ஓகே, ஸோ இதை செக் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக போடலாம். என்கிட்ட இன்டிஜரில் ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஏவோட வேல்யூ 10ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இஃப் ஏ ஈக்குவல் டு லைக் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11 அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஸோ இது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸோ இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நான் கீழே கொடுக்கக்கூடிய கோடு எனக்கு ஒர்க் ஆகணும், அதாவது இந்த பிளாக்குள்ளே கொடுக்கக்கூடிய கோடு ஒர்க் ஆகணும். ஸோ இந்த பிளாக்குள்ளே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். system dot out dot println a greater than or equal to 11 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ பக்கத்தில் நம்மளோட கண்டிஷனோட எக்ஸாக்ட் வேல்யூவை கொடுத்துடலாம். ஸோ இந்த கண்டிஷனை அப்படிங்க நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு எப்படியும் வந்து பூலியனில் தான் எனக்கு ஆன்சர் வரும், கரெக்டாக ஆப்ரேட்டர்ஸில் பார்த்தோம். ஸோ கம்பேர் பண்ணால் எனக்கு பூலியனில் தான் ஆன்சர் வரணும். ட்ரூவாக வருதா லைக் ட்ரூவாக இருந்தால் தான் இது பிரிண்டே ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, பார்க்கலாம். ஸோ நான் இதை Ctrl S கொடுத்து சேவ் பண்ணுறேன். தென் decision making run as Java application. ஸோ எனக்கு எதுவுமே ரன் ஆகலை. ஸோ இங்கே ஃபால்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கானே தெரில. ஸோ கீழே நான் ஒரு சிஸ்டம் கொடுக்குறேன், system dot out dot println. கோட் ends அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு decision making ஸோ கோட் எண்ட் ஆகுது, பட் இந்த பிளாக் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலை, ரன் ஆகலை. ஏன் அப்படின்னா இங்கே எனக்கு ஃபால்ஸாக நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதை கூட நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை கோட் எண்ட்ஸ் பக்கத்தில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கோட் எண்ட்ஸ் எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபால்ஸாக இருந்தனால எனக்கு உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ இதை இப்போ ட்ரூவாக்கலாம். ஸோ லைக் இங்கே நான் போயிட்டு இதை 11ன்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் கிரேட்டர் தெனாக இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவல் டு 11ஆக இருக்கணும். ஸோ எனக்கு ஈக்குவல் டு 11ஆக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த கோட் எனக்கு இப்போ ரன் ஆகும். ஓகே, ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 11 ட்ரூ அப்படின்னு இதோட வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ தென் அடுத்து மூவி டிக்கெட் பார்த்தோம் இல்லையா, அதே கூட போட்டு பார்க்கலாம். இது எல்லாமே நான் எடுத்துறேன், இல்லைன்னா கமெண்ட் கூட பண்ணிடலாம். எடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்துக்கிறேன். இங்கே மூவி ஸ்டார்ட்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ மூவி எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. தென் இப்போ எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன் வரப்போகுது. இஃப் டிக்கெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ டிக்கெட்னு என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்க போது, லைக் ஸ்ட்ரிங்கில் ஹாவ் டிக்கெட்னு கொடுத்துக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிக்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ ஹாவ் டிக்கெட் என்கிட்ட ட்ரூன்னு கொடுத்துடலாமா. ஸோ ட்ரூ பூலியனில் ட்ரூன்னு கொடுத்துட்டேன்.
ஸோ இந்த வேரியபிளை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ ஹாவ் டிக்கெட் ட்ரூவாக இருக்குது. ஸோ இங்கே எதையுமே நான் செக் பண்ண வேண்டாம், இதோட வேல்யூவே எனக்கு ட்ரூ தானே. ஸோ இங்கே ட்ரூன்னு தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஹாவ் டிக்கெட் இது ட்ரூ ஆச்சுன்னா உள்ளே கொடுக்குற வேல்யூ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உள்ளே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க போகிறேன். சாரி, ஸோ ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கோம்ல, பூலியன்னு மாற்றிடுவோம். ஸோ இதே மாதிரி எக்லிப்ஸில் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு எரர் காட்டும். நான் ஸ்ட்ரிங் கொடுக்கலான்னு நினச்சி கொடுத்தேன், திடீர்னு பூலியன் கொடுத்தோன்னே எனக்கு எரர் வந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஸ்டாட்டிக்கலி டைப்டு, அது இதுதான். ஸோ நீங்கள் உங்களுக்கான நான் பூலியனில் வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே அதை சொல்லிடணும். ஸ்ட்ரிங்கில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிடணும். இங்கே போயிட்டு நான் கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன். ஸோ ட்ரூன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ அந்த எரர் வராது, ஏன்னா அது பூலியன் வேல்யூவாக கன்சிடர் பண்ணல, ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணுது. ஸோ இதுவே நான் டபுள் கோட்ஸ் இல்லாமல் ட்ரூ கொடுத்தேன் அப்படின்னா பூலியன் வேல்யூவாக கன்சிடர் பண்ணி எனக்கு எரர் சொல்லுது. ஸோ நான் பூலியனே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா மூவி பார்க்க அலோவ் பண்ணிடலாமா? வாட்சிங் மூவி, இல்லைன்னா யூ ஆர் அலோவ் டு வாட்சிங் எ மூவி. ஸோ வாட்சிங் மூவி. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மூவி எண்ட் ஆயிரும், கரெக்டா? மூவி எண்ட். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்கிட்ட டிக்கெட் இருக்குது, ட்ரூ அப்படிங்கிறதுனால என்கிட்ட டிக்கெட் இருந்தனால மூவி ஸ்டார்ட் ஆனோன்னு நான் போய் வாட்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மூவி எண்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருந்தனால மூவியை வாட்ச் பண்ணேன். இதுவே என்கிட்ட டிக்கெட் இல்லை, ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னால் மூவியை வாட்ச் பண்ண முடியாது. இதை இப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் இங்கே இன்னொரு இஃப் போடுறேன். இஃப் ஹாவ் டிக்கெட், இதோட நெகட்டிவ் வெர்ஷன், அதாவது இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டால் நாட்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ நான் இதை கொடுத்து என்னோட பிளாக்கை கொடுக்குறேன். ஸோ இஃப்க்கு கீழே இன்னொரு இஃப். ஸோ இப்படி கொடுத்துக்கலாம். யூ ஆர் அலோவ் டு, ஏபிள் சொல்லலாமா, ஏபிள் டு வாட்சிங் மூவி. You are not able to watch movie. Okay. ஸோ என்கிட்ட டிக்கெட் இல்லை, ஃபால்ஸாக இருக்குது, அதனால என்னால் மூவி பார்க்க முடியல. ஸோ இதுவே இங்கே ட்ரூவாக இருந்தப்போ எனக்கு இது ரன் ஆச்சு. ஸோ இப்போவும் நான் ட்ரூ போட்டேன் அப்படின்னா மேலே இருக்க இஃப் மட்டும்தான் எனக்கு ரன் ஆகும், கீழே இருக்கிறது ரன் ஆகாது. ஓகே, யூ ஆர் ஏபிள் டு வாட்ச் மூவி. ஸோ இந்த மாதிரி நான் 2 இஃப் கண்டிஷன் போடுறதுக்கு பதிலாக இஃப்லையே எல்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் போட்டுக்கலாம். ஸோ டிக்கெட் இருந்தால் எனக்கு இது ரன் ஆகணும், டிக்கெட் இல்லாட்டி இது ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக 2 கண்டிஷன் இப்போ நான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா தேவையே இல்லாமல் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். ஸோ ஒரே கண்டிஷனில் இதை முடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? நான் இந்த இஃப்பை எடுத்துடுறேன், அதுக்கு பதிலாக எல்ஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே நான் எந்த கண்டிஷனும் கொடுக்க தேவையில்லை. இஃப்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இந்த பிளாக்குள்ளே இருக்கிற கோட் எனக்கு ரன் ஆகும். ஒருவேளை இது ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே இருக்கிற கோட் எனக்கு ரன் ஆயிரும். எல்ஸ்லனா கண்டிஷன் செக் பண்ண தேவையில்லை. செக் பண்ணலாம். அன்னபிள் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ
இப்போ எனக்கு ட்ரூவாக இருக்கிறதுனால யூ ஆர் ஏபிள் டு வாட்ச் மூவி. இப்போ என்கிட்ட டிக்கெட் இல்லை, ஃபால்ஸ். then you are unable to watch movie. ஸோ நம்ம ரெண்டு இஃப் கண்டிஷனில் போட்டதை இப்போ ஒரே இஃப் எல்ஸில் போட்டுட்டோம். ஸோ இஃப் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் லைக் ஒரே ஒரு லைக் ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இதுவே எல்ஸ் பார்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கண்டிஷன்லேயே நீங்கள் வேலையை முடிச்சிடலாம்.